என்ன நடக்குதுன்னா, அன்னைக்கு என்கிட்ட வர்த்தகம் செய்ய வந்தான் வெள்ளைக்காரன். வர்த்தகம் செய்ய வந்தவன், வியாபாரம் செய்ய வந்தவன் என் நிலத்திலே அரசியல் செய்தான் அடிமை இந்தியாவில். ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவில் அரசியல் செய்ய வந்தவன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான். இது ரெண்டும் தான் இங்க இருக்கிற சிக்கல். அன்னைக்கு வாக்காளன் தனக்கான ஆட்சியாளனை தீர்மானித்தான், இன்று ஆட்சியாளன் தனக்கான வாக்காளனை தீர்மானிக்கிறார். என்ன பண்ணணும்? கட்சி, ஆட்சி, போராட்டம், இதையால் இதை சரி செய்ய முடியாது. புரட்சி ஒன்றால் தான் இதை புரட்டி போட முடியும். மக்களின் கிளர்ச்சி, புரட்சி ஒன்றுதான் உலகத்தில் இத்தனை மாறுதல்களை கொண்டு வந்திருக்கிறது. அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த இடத்துல எதுக்கு பதில் இருக்குது? நம்ம கேட்கறது எதுக்காக பதில் வைத்திருக்கிறதா? சொல்லுங்க, எதுக்காக வச்சிருக்குதா? இப்ப இது என்ன சிறப்பு பாருங்க. சீர்திருத்தம் எல்லாம் கேட்கறதுக்கு சொல்லுங்க. மத்திய மாநில அரசு அல்லது பொதுத்துறை நிறுவனத்திடமிருந்து அடையாள அட்டை அல்லது ஓய்வூதிய கட்டண ஆணை பெற்றுக்கணுங்க. இந்த இடத்துல படிக்கும்போது நமக்கு மத்திய மாநில அரசுக்கு எங்க பொதுத்துறை நிறுவனம் இருக்கு? ஏதாவது ஒண்ணு சொல்லு. என்ன அமைதி ஆயிட்டிய? இங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா ஒருவேளை நான் ஏதோ தப்பா சொல்ற மாதிரி ஆயிருக்கு. பொதுத்துறை நிறுவனம் ஒன்று என்ன இருக்கிறது? டாஸ்மார்க்கை தவிர ஏதாவது பொதுத்துறை நிறுவனம் வேணா டாஸ்மார்க் அதிகாரிகள்கிட்ட, அந்த சேல்ஸ் ரெப் இருக்காங்கல்ல, விற்பனை முகவர்கள், அவர்கள்ட்ட வேணா வாங்கலாம். சரிக்கா, அதை ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு எல்லாத்தையும் தயார் பண்ணியிருக்கான் ஐயா. தங்கவிலை வெரி இன்டெலிஜென்ட்லியும் வரல, அவங்களாம் உட்கார்ந்து பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, அடுத்தது பாருங்க, அடுத்தது விடுவான். தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ். இப்ப எனக்கு ஒரு சான்றிதழ் தர்றாருல, அந்த அதிகாரி தகுதியானவரா இல்லையான்னு அப்படி கண்டுபிடிக்கிறது? ஏண்டா தற்குறிக்கு பிறந்த தற்குறிகளா? தகுதி இல்லாத ஒருத்தனை எப்படி அதிகாரியா போட்ட? அப்ப தகுதி இல்லாதவனையும் நீ அதிகாரியா போட்டிருக்க. தகுதி வாய்ந்த நான் போய் ஐயா இப்படி கேட்டிருக்காங்கய்யா, நீங்க உண்மையிலேயே வேலிடு எலிஜிபிள் ஆபீசர் தானாங்க ஐயா? ஐயா ஏன் அப்படி கேட்கிற? யோ உனக்கு கொடுப்பா போயா அப்படின்னு. இல்லையா கேட்டிருக்கேன், தகுதி வாய்ந்த அதிகாரி. ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் நீக்கிவிட்டு உனக்கு கையெழுத்து போட்ட அதிகாரி தகுதியானவர் இல்லைன்னு தானே நான் என்னையா பண்றதுன்னா, அவன் என்ன என்னங்க பண்ணுவேன் பாருங்க. தகுதி வாய்ந்த அதிகாரி. சிரிக்காது, என்ன சொல்றதெல்லாம் சீரியஸ் டாபிக். இப்ப தெரியுதா நம்ம சாதாரண பைத்தியங்கள் இல்ல, அறப்பைத்தியத்திலையும் கேடுகட்ட அறப்பைத்தியங்கள். அடுத்த பாரு. இந்திய அரசால் வழங்கப்பட்ட பாஸ்போர்ட். சரி, அதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட வாரியம் அல்லது பல்கலைக்கழகத்திலிருந்து மெட்ரிகுலேஷன் அல்லது கல்வி சான்றிதழ். மெட்ரிகுலேஷன் இதில் பெற்ற கல்வி சான்றிதழ். சரி, எங்க ஆத்தாளா பண்ணி எங்க போய் பல்கலைக்கழகம் மெட்ரிகுலேஷன்ல வாங்குவான் சொல்லுங்க. 5 மணிக்கு காட்டுக்கு போயிட்டு பொழுது சாஞ்சு 6-7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். தகுதி வாய்ந்த மாநில அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட நிரந்தர குடியிருப்பு சான்றிதழ். அதுக்கும் தகுதி வாய்ந்திருக்கணுங்க. அதுல இப்ப எங்களை செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டா, பெரும்பாகத்துக்கு தூக்கி போட்டேன். இப்ப என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா நானே யாரெல்லாம் எதுக்கு, நானே மாடல், நானே முன்மாதிரி. நான் ஆலப்பாக்கத்தில் இருக்கும்போது ஓட்டுரிமை எடுத்தேன். இப்போ அங்கே இல்லை, அந்த வீடை மாற்றிட்டு கடற்கரை சாலைக்கு போயிட்டேன். என் முகவரியை தேடி இங்கே ஆலப்பாக்கத்துக்கு போனீங்கன்னா நான் இல்லைன்னு வரும் தூக்கிடுவேன். அந்த தூக்குற சீமா இந்த சீமான்னு உனக்கு தெரியாது, ஏதோ ஒரு சீமா போடா இல்லை. எப்படி எனக்கு பதட்டமே, இந்த 234 வேட்பாளர்கள் எத்தனை பேருக்கு ஓட்டிருக்கும்னே எனக்கு தெரியும். ஆமா, நான் அதுக்கு போட்டுட்டு அவன் பிப்ரவரி 7, அதாவது நீங்க பேசும்போது 6 மாசம் என் தம்பி கார்த்திகை, டேய் நவம்பர் 4 ஆரம்பிச்சு பிப்ரவரி 7 வெளியீடு. இதுல எங்க 6 மாசம் வருது? நவம்பர் முடிஞ்சிருச்சு, இப்ப டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 7 3 மாதம் தான். 7 அவர் முழு இந்த வாக்காளர் இதையும் வெளியிட்டுவாரு. ஒருவேளை அதுல இல்லைன்னா கதை முடிஞ்சது. ஐயா என் ஓட்டு இல்ல, ஐயா என் ஓட்டு இல்ல அப்படின்னு. இங்க நாங்க அவன் வீட்டே காணாமனு போயிட்டு அண்ணியனையா ஓட்ட காணும், போயா போயா போயா, அவ்வளவுதான் சொன்னேன். எப்படி என் மக்கள் எப்ப போராட வருவான்னு தெரியுதா? ஓட்டுக்கு அந்த தெருவில் 500 ரூபா கொடுத்துட்டு எங்க தெருவில் வெறும் 200 ரூபா தான் கொந்தளிச்சிருவான். புரியுதா? அது ஒண்ணுதான் அவனுடைய மதிப்புமிக்க மாபெரும் உரிமை, அது ஒண்ணுதான். இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம்
ஓட்டாது என்ன அப்படி இப்படி. அப்ப என்ன சொல்லணும், அம்மா ஓட்டு இருந்தா தாம்மா காசு கொடுப்பான். அப்ப ஐயோ என்ன இதுல அடுத்து இன்னும் நல்லா கவனிக்கணும்ல, நல்லா கவனிக்கணும். இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி எஸ்சி எஸ்டி அதுல தகுதி வாய்ந்த தகுதி வாய்ந்த இதையெல்லாம் நமக்கு போட்டிருக்கான்ல, இந்த இதையெல்லாம் கடைப்பிடிக்கணும். அந்த நாய்க்கு தகுதி இருக்கான்னு முதல்ல நம்ம யோசிக்கணும். இதையெல்லாம் செய்யுன்னு சொல்றான்ல, டே நீ உண்மையிலே தகுதி வாய்ந்தவன் தானா? உன்னையெல்லாம் யாரா அங்கே உட்கார வச்சுது? தகுதி வாய்ந்த ஆளுகளாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஆஃபீஸர், ஹெல்த் லேபர். ஹெல்த் ஆஃபீஸர் கிடையாது, ஹெல்த் லேபர் யாரு? நம்மால் தான். நம்ம அண்ணன் தம்பி பூச்சி மருந்து அடிப்பான்ல, கொசு மருந்து, அவன். அங்கே அங்கன்வாடியில் நம்ம அக்கா தங்கச்சி இருக்குல்ல, அது சத்துணவு ஆயா, அவங்களாம் இந்த பூத்து லெவல் எப்போ தெரியாது அவங்களுக்கு. பிஎல்ஓ அவங்க தான். அவர் அம்மாலாம் என்னம்மா நீ உட்காந்துருக்க? என் கணவர் தான் போயிட்டாரு பார்த்துக்கன்ட்டு உட்காந்துருக்கேன். இதுல நம்ம ஐயா எதிர்க்கிறது இத சங் பரிவார் கும்பலை, இந்த பாசிச பாஜகவை, இந்த பிஜேபியை, சனாதன கும்பலை எதிர்க்கிறோம். எப்படி எதிர்க்கிறது? இந்த எஸ்ஐஆரை, இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை எதிர்க்கிறோம். தமிழ்நாடு அரசு சொல்லுது. ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, அனைத்து கட்சியை கூட்டுறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ஒரு அறிவிப்பு வருது, ஐயா அப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவசர உதவி ஆலோசனை பெற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எதிர்க்கிறீங்களா ஏற்கிறீங்களா? ஏன்னா ஏற்கனவே உங்க நாடகத்தை நாங்க சின்ன பிள்ளையிலிருந்து பார்க்கிறோம். நீங்க கச்சத்தீவை கொடுக்கும்போது இப்படி இருந்துட்டு, கொடுத்தக்கப்புறம் மீட்க போராடுவேன். நீட்டை கொண்டு வரும்போது வாழ்த்து கடிதம் எழுதிட்டு, நீட்டை அதை நீக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும். எல்லாமே இப்படி ஒரு பல்டி, அப்புறம் அப்படி ஒரு பல்டி. இதுல எந்த பல்டி? புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறோம், வேற பேர்ல ஏற்றுக்கிறது. இவங்க எப்படி பேர் மாற்றுவாங்க தெரியுமில்ல? எல்லாமே பேரும் தமிழ் பேர் அறிஞர்கள்னால. இலவசம் நீங்க திட்டினீங்கன்னா விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிதிவண்டி, விலையில்லா மாவரைக்கிறேந்திரம், அப்படி போயிடுவாங்க. கிட்னியை திருடிட்டான், சிறுநீரக திருட்டு அப்படி சொல்லுங்க. சிறுநீரக முறைகேடு, புரியுதா? முறைகேடு, குடிகார, மது பிரியர்கள், வன்முறை அப்படி சொல்லக்கூடாது. பெண் மீது ஈச்சை பட்டுட்டார், அது கள்ளக்காதல். காதல் என்ன? கள்ளக்காதல், நல்ல காதல், எல்லாமே ஒரே காதல், நல்ல காதல் தான். திருமணம் கடந்த உறவு. தமிழ் அகராதிக்கு பொழிப்புற எழுதுற அயோக்கிய பயல்களா, உங்களை விட்டா வள்ளுவெல்லாம் ஏன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி செத்து போனான்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு கேவலம் கட்டவங்களை நம்ம பார்க்க வேண்டியது வந்துடும்னு ஒன்றுக்கும். எங்கள் அம்மா நிர்மலா, நம்ம அம்மா நிர்மலா, இந்த அவன் இந்த விஜய் மல்லையா, இந்த மேற்காங்க இந்த நீரவ் மோடி, இவங்கெல்லாம் 10,000 கோடி 9,000 கோடி 11,000 கோடியை எடுத்துட்டு ஓடிட்டாங்க அப்படி சொல்லக்கூடாது. திருடிட்டார்கள் சொல்லக்கூடாது. முதலீடு செய்து தோற்று போனவர்கள். அப்ப இங்கிருந்து ஒருத்தன், அம்மா எனக்கு ஒரு 5,000 கோடி கொடுங்கம்மா, நானும் முதலீடு செய்து தோற்று போறேம்மா. ஐயோ ஐயோ, ஒன்றும் பண்ணிக்க முடியாது. நீங்க எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது. இப்ப தப்பிக்க முடியாது. நம்மள தப்பிக்க வழி இல்லாமல் கதவை சாத்தி கொண்டு அடித்தால் பூனை கூட புலியாக மாறி பாயுங்கிறான். இப்ப நாம பூனை இல்ல, பிறவி புலிகள். பூனையின் இனமா புலியின் இனமடா, வாடா பொருதி பாப்பம்ங்கிறார் ஐயா. உங்களுக்கு தெரியும் ஐயா, நம்ம ஐயா முத்துலிங்கம். நம்ம புலியின் இனம். இப்ப நம்மளை கதவை சாத்திட்டு அடிக்கிறான். இப்ப நம்ம விடுறதா இல்லையாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணோம். இப்ப பாருங்க, அடுத்து அதுல என்னென்ன, பீகார்ல யோகேந்திர யாதவ் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தாக்கல் செய்யறார். மொத்தம் அறிவிச்ச வாக்கு 8,22,00,000 பீகார்ல. இந்த பீகாரை பின்பற்றுங்க, பீகார் முறையின் போட்டுக்காங்க. அடுத்தது அவன் வாக்கு பெற தகுதி பெற்றவர்கள் 8,22,00,000. ஆனா பெற்றவர்கள் 7,41,00,000. விடுபட்டவர்கள் தகுதி இருந்து அந்த வாக்கை உரிமையை பெற முடியாம 81,00,000. அப்படின்னா எத்தனை தொகுதின்னு நீ கணக்கிட்டுக்க. அதுல அதிகப்படியாக பெண்கள், இஸ்லாமியர்கள். புரிஞ்சிருச்சா? அதுல ஒரே முகவரியில்
100 பேருக்கு வாக்குரிமை கொடுத்துருக்கான். ஒரே முகவரி இல்லை. அப்படினாலும் ஒரு வீட்டில் 100 பேர் வாழ முடியாதுல்ல, கொடுத்துருக்கான். அந்த மாதிரி இதுலயே 4,50,000 வாக்கு கொடுத்துருக்காப்ல. அந்த மாதிரி ஒரே முகவரியில் 100 பேர் கொடுத்துருக்காப்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கான் பாருங்க, ஒவ்வொன்றும் பாருங்க. இந்த இரட்டை வாக்குரிமையை திருத்துறேங்கிறதான சிறப்பு திருத்தம். அதுல என்ன பண்ணிருக்காரு, ஒரே தொகுதியில வந்து 5,24,00,000 பேர் ஒரே தொகுதியில 2 வாக்குரிமை பெற்றாங்க. சீர்திருத்தம் செய்யறேன்னு போயிட்டு அது 5,2,24 லட்சம் பேருக்கு ஒரே தொகுதியில கொடுத்துருக்கான். திருப்பி இரட்டை வாக்கு வெவ்வேறு தொகுதியில 63.09 பேர் 9 விழுக்காடு இந்த வெவ்வேறு தொகுதியில பெற்றுதான் 2 வாக்குரிமை. இப்ப எங்க திருத்தினதுக்கு அப்புறம் தான் அது சொல்றது. புரியுதா? திருத்தினதுக்கு அப்புறம் தான் அவரு இவ்வளவு கோளாறு நடந்திருக்குன்னு உச்ச நீதிமன்றத்தில் போய் அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காப்ல. அவர் குழுவும் ஆய்வு செஞ்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் மதிப்புமிக்க மாண்புமிக்க நீதிமன்றம் அதை நிறுத்து, இதெல்லாம் சரி பண்ணிட்டு எடுக்கலாம்னு சொல்லலை. நீ எடு, 2 வாரத்துக்குள்ள பதில் மனு தாக்கல் பண்ணு தமிழ்நாடு அரசு கிட்ட கேட்குது. நம்ம தமிழ்நாடு அரசு எப்படி பதில் மனு தாக்கல் பண்ணுதுன்னா, இந்த எஸ்ஐஆரை வேகமா செயல்படுத்துது. இந்த பிஎல்ஓ இந்த பூத் லெவல் ஆபீசரை போட்டதே ஐயா ஸ்டாலின் அரசு தான். ஆனால் எதிர்க்கிறேன் என்று இங்க ஒரு நாடகம். எதிர்கட்சியா இருக்கும்போது இந்திக்காரனே போடா, ஆளுங்கட்சியான இந்திக்காரனே வாடா. இந்த பீகாரில் 65 லட்சம் பேர் அல்லது 1.5 கோடி பேருக்கு வாக்குரிமை கொடுப்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அதிமுகவுக்கோ ஒரு பிரச்சனையும் இருக்க முடியாது. ஏனென்றால் அவன் கூலிக்கு வந்தவன், வாக்குக்கு 1000-500 கொடுத்தால் வாக்கை போட்டு விடுவார். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இவர்கள் எல்லோருக்கும் இந்தி தெரியும். உதாரணமாக அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு நம்முடைய ஐயா சேகர்பாபு அவர்கள் இந்த சவுகார்பேட்டையில் தீபாவளிக்கு எல்லாருக்கும் பரிசு கொடுத்து, இவர் வாக்கு மேகே நமக்கு போட்டு மேகே இந்தியில பேசுவார்கள், இந்தியிலே சோறுட்டி விட்டுவார்கள், இந்தியிலே பேசி வாக்கை கேட்பார்கள். ஏன்? அவர்கள் நாடு இல்லை, அவர்கள் நிலமும் இல்லை, அவர்களுக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. என் மொழி சாவதோ, என் இன உரிமை பறிபோவதோ, என் நிலம் வளம் களவு போவதோ, எதை பற்றியும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஏன் நாம கவலைப்படுவோம்? ஏன்னா இந்த ஒரு இடம் தான் நமக்கு இருக்கு, இந்த ஒரு இடம் தான் இருக்கு. எனக்கு வரலாறு இருக்கு. தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தேன், இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்தேன். பயன் இல்லை, காலடியில் அரைக்கிற இடம் தான் இருக்கு. இதுலயும் 6 பேர் அங்கிங்கும் கால் வச்சிருக்கான். இப்ப இந்த கால்களை அப்புறப்படுத்தலைன்னா நிக்க இடம் இல்லாம போயிடுவான். இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். சும்மா நிக்க இடம் இல்லாம அமெரிக்க ஏகாதிபத்தியமே, ரஷ்ய முண்ட நிக்கிற இடம் ஒண்ணுது இல்லைங்கிட்டு போ, எதையாவது போடாங்க. என் தம்பி சொல்ற மாதிரி கோயம்புத்தூர்ல போய் அந்த வட இந்தியர்கள் கடை வச்சிருக்க இடத்துல நீ பேச்சு கேட்கும்போது, தமிழால வந்தா வேலை கொடுப்போம் சொல்றானே இல்லையா? சேலத்துல மளிகை கடை தேநீர் கடை வச்சிருக்கேன், முழுக்க ராஜஸ்தானி. நான் சொல்றது உனக்கு இப்ப புரியாது. நான் போதிக்கும் போது எது ஒன்றும் உனக்கு புரியாது, பாதிக்கும் போது புரியும் உனக்கு. நீ ரொம்ப நாள் நடக்காது தம்பி. இந்த தேர்தல் இவன் போட்டு இந்த எஸ்ஐஆர் மட்டும் செயல்படுத்திட்டான், 29 தேர்தல்ல அவன் தீர்மானிப்பான். நீ ஒண்ணு தள்ளி விடுவான், ஓட்டு போடாங்கிட்டு. இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமாகும். நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை நீங்க புரிஞ்சுக்கணும். 8 கோடி தமிழர்கள், 1.5 கோடி வன்னியர், 1 கோடி கன்னடர் கவுண்டர், 1 கோடி தெலுங்கு தேவர் எல்லாம் பேசுவோம். எத்தனை கோடி நீ இருந்தாலும் வன்னியர் 1.5 கோடியா? வன்னியனா நிக்க மாட்டா. ஒன்னா கவுண்ட 1.5 கோடியா? ஒன்னா நிக்க மாட்டாய். முக்குளத்தோர் கல்லர் மரவர் அகமுடையரா? நிக்க மாட்டாய். மரவனை நிறுத்தின அகமுடையர் போட மாட்டாய், கல்லனை நிறுத்தின மரவன் போட மாட்டாய். பறையரா ஒன்றாக மாட்டாய். நீ சாதியாபமும் நான் நிக்க மாட்டாய், நீ மொழி இனமாவும் நிக்க மாட்டாய். எப்படி உனக்கு வலிமை வரும்? ஆனால் அவன் 1.5 கோடி வட இந்தியன் என்றால்
நீ தமிழ் என்று ஒரே மொழியில் ஒன்றாகவில்லை, அவன் இந்தி என்று ஒரே மொழியில் ஒன்னா நின்றுவான். நீ நான் சொல்றத நீ நம்பல, நிக்கிறானா இல்லையா பொறுத்திருந்து பார், நிப்பான். அப்போது பெருத்த லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி நார்த் இந்தியன் இந்திக்காரன் வந்துருவான். நீ அப்ப வாணியனும் பேச முடியாது, கவுண்டனும் பேச முடியாது, தேவரனும் பேச முடியாது, பறையனும் பேச முடியாது, நாடாரு செட்டியாரு தேவேந்திரர் ஓஹோ தள்ளி போன்றுவான். அந்த கருமை வேற நமக்கு வர மாட்டேங்குது, ஏதோ பேச்சு விட்டு போயிடுவான். இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய். அவன் தொலைச்சிட்டான், முடிச்சுட்டான், நீ ஒன்றும் இல்லை உனக்கு. அதனால கடைசி அந்த ஓட்டு வச்சிருந்தது 1000-500 வித்து பொழைச்சிக்கிட்டு இருந்த, இப்போ அதையும் எடுத்துட்டாப்புல. இப்போ பிஜேபி அவருடைய வாக்கை உறுதி செய்து இது பார்க்கும். ஏற்கனவே நான் பேசுகிறேன், தம்பி கார்த்திக் கூட பதிவு செஞ்சான் பாருங்க, 40,000 வாக்கை கன்னியாகுமரியில் தூக்குச்சு. ஏன்னா அவ்வளோ மீனவனு கிறிஸ்தவ மீனவன் நமக்கு ஓட்டு போட மாட்டான், தூக்கிடான்னு தூக்கிடுச்சு. இப்போ என்ன செய்யும், இஸ்லாமியர் கிறிஸ்தவ வாக்கை பிஜேபி தூக்கும். இந்த திமுக என்ன செய்யும், அதிமுக வாக்கு, நாம் தமிழர் சீமா வாக்கு. தம்பி விஜய்க்கு அவர் வீட்டுக்கு போகும்போது விஜய் படம் இருந்தால் இது நம்ம வீட்டில் தூக்கிட, அங்கே சீமா படம் இருந்தால் தூக்கிடுவான். ஐயா எடப்பாடி அது தெரியாமல் அவர் ஏன் பதறுகிறீர்கள் அப்படின்றாப்புல. உங்களுக்கும் ஜத்தாயா பதறிக்கிட்டு இருக்கமியா ஐயா, ஐயா உங்களுக்கும் ஜத்தாயா கதறிக்கிட்டு இருக்கமியா ஐயா, கவனமாக பண்ணுங்கய்யா. அவங்க பயங்கரமான ஆட்டக்காரங்க, சேம் சைடு கோல் போடுவாங்கய்யா, மகாராஷ்டிராவில் போட்டிருக்காங்கய்யா. அவ்வளோ பெரிய ஆள் பால் தாக்கரே அந்த மண்ணின் மக்களுக்காக ஒரு அரசியலை கட்டி எழுப்பி கொண்டாந்தாப்புல. அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே இருக்கும்போது அவரோட கூட்டணி வச்சு வந்து 42 சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு ஆளுக்கு 30 கோடியை கொடுத்து தூக்கிட்டாங்க. இவன் ஊழல் லஞ்சத்தை பேசுவாங்க. 42 சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு உறுப்பினருக்கு 30 கோடி கொடுத்து வாங்கி பிஜேபி ஆட்சி அமைச்ச அவரை கட்சியே முடிச்சிட்டோம்ல. அவர் பேசுறாரு, சீமான் பேசுற அரசியல நாங்க பேசியிருக்கோன்னு, நாங்க மதம் என்று போனதுல சரிஞ்சிட்டோம், மொழி இனத்திலேயே நின்றுக்கணும்னு பேசுறாப்ல ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே. ஏன் மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியும் இனமும் மாற முடியாது. இன்னைக்கு தமிழன்னா நாளைக்கு கன்னடனாவோ மலையாளியாவோ பீகாரியாவோ குஜராத்தியாவோ என்ன, நோ சான்ஸ், வாய்ப்பில்லை ராஜா, மாற முடியாது. இவன் அவன் எல்லாரும் சரியா இருப்பான், நம்ம சரியாகணும் நினைச்சா தவறுன்னுவான். பயங்கரமா பேசி விட்டுருவான். பீகாரியா பகாரியா இவங்க தான் பேசினது. பஞ்சாபியரை தவிர வரையும் பஞ்சாபுக்குள் உள்ள விடாதீர்கள் பேசியவர் நம்மால் தான், ஐயா பிரதமர் மோடி அவர்கள் தான். ஒரிசாவிலே கார்த்தி பாண்டியன் அவரை அதிகாரத்தில் உட்கார வைக்க போகிறீர்களா? பூரி ஜெகநாதர் கோயில் உண்டியலும் சாவியும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. நம்மளை திருட்டு போய் பட்டம் கட்டி அங்க ஒழிச்சே விட்டான் நவீன் பட்நாயக்க. ஒரு தமிழன் ஆட்சிக்கு வரல. ஆனா இங்க எத்தனை பேரு கும்மி அடிக்கிறான். நான் ஒருத்தன் கத்துறேன், நீ என்ன சேட்டை பண்றான் பாருங்க. நான் என் நிலம், என் உரிமை, என் தேசிய இனத்தின் இறையாண்மை என்று பேசும்போது பாசிசம், செப்பரேட்டிசம், சாவனிசம், பிரிவினைவாதம், பக்கவாதம், முடக்குவாதம், நீ எத்தனை நாள் பேசுற, எவ்வளவு பேர் வேணாலும் பேசுற, ஆனால் ஒரு நாள் நான் வெல்லுவேன். இதை யாவானும் மறைக்க முடியாது. மரத்தோட பேசிட்டுக்காப்ல, மாட்டோட பேசிட்டுக்காப்ல, தண்ணீரோட பேசிட்டுக்காப்ல, கடலோட பேச போறாப்ல. ஒருத்தரெல்லாம் கடலை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறேன்றாப்ல. உன்னையெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வச்சான்ல உங்க ஒப்பன் வாத்தியார், அவனை சொல்லணும். கடல்னா என்னன்னு தெரியல, உனக்கு தண்ணினா என்னன்னு தெரியல, மரம்னா என்னன்னு தெரியல, உனக்கிட்டலாம் ஆச்சாதிகாரத்தை கொடுத்தோம்னாடா எங்களை சொல்லணும்டா. வைத்தியக்கார பயில்கிட்ட கொடுத்துட்டு எல்லாம் தந்தா, முத்து தந்தா, பவளம் தந்தா, சத்துக்கு மீன் தந்தா, நண்டு தந்தா, எறா சுறாயெல்லாம் தந்தா, தாகத்துக்கு தண்ணி தந்தா, குளிக்க தண்ணி தந்தா அவளை நாம குப்பையாக்கணும், அழுக்காக்கணும். குடிக்க தண்ணி தந்தா அவளை குப்பை கிடங்காக்கணும். நச்சு நீரை அழுக்க கொண்டு அவன் மூஞ்சியில ஊத்தணும். கடலை கடலாவா வச்சிருக்க நீ? உனக்கு காமெடியா இருக்கு.
கொந்தளிச்சு எழுந்தால் தரையிலிருந்து 3 கிலோமீட்டருக்கு தண்ணி தான் இருக்கும்ன்றான். பார்த்துக்க நீ. பூமிக்கென்று செல்ல குழந்தைகள் யாரும் கிடையாது. இப்ப என் வீட்டுல என் மனைவிக்கு செல்லம் இருக்கு, எங்க கிளி அவளுக்கு செல்லம், அந்த இசை ஏழு எல்லாம் செல்லம், வெண்பா செல்லம், அப்படி இருக்கு. எனக்கு யாரும் அங்கே வீட்டில் செல்ல, நான் அந்த கெஸ்ட் ஹோல் தான், போய் வர்றதுனால வருவான் போவான், யாரோ வந்து போறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் விருந்தாளி வந்து போற மாதிரி போய் செல்லம் இருக்கு. ஆனால் பூமிக்கென்று யாரும் செல்லம் கிடையாது, எல்லாரும் ஒரே மாதிரிதான். ஆனால் தனக்கென்று பேரிடர் வந்தால் ஒருத்தனை மிச்சம் வைக்க மாட்டான். தாய்மை புனிதமானதுதான். ஒரு பெருவெள்ளம் ஆற்றிலே இந்த கரையிலே நிற்கிற குரங்கு தன் ஒரே குட்டியை தோளில் தூக்கி கொண்டு அக்கறைக்கு போக ஓடுகிறது, நீஞ்சுகிறது. தோல் மேலே தன் குட்டியை ஏற்றி கொண்டு போகுது. போட்டு காற்றேன் பார் காட்சியை. அப்படியே ஓடுது வேக 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 வேகமா. இந்த குட்டி குரங்கு தாயின் கழுத்தை தலையை அழுத்துது. இந்தாதான் இருக்கு கரை, போயிடலாம். ஆனால் தன்னை உள்ளே அழுத்தி தன் உயிரை இழக்கிற நிலைமைக்கு தள்ளிருமோ தன் குட்டின்னு குட்டியை தள்ளி விட்டுட்டு என்ன செய்யுது, கரைக்கு போய் கரை சேர்ந்துரு. குட்டி வெள்ளத்தோட போயிரு. செல்லமாக வளர்த்த குட்டி தான், பெத்த குட்டி தான். ஆனால் தனக்கு பேரிடர் என்றால் கைவிட்டு. அது மாதிரிதான் இந்த பூமி தாய். பேரிடர் வந்தால் அது அப்பனும் இல்லை ஆத்தானும் இல்லை, எல்லாத்தையும் அடிச்சு விட்டு போயிடுவான். சுனாமியில எவனும் ஜாதி பார்த்து மதம் பார்த்து விட்டு போனாலாடா. அந்த நிலை விரைவில் வரும், நீ எழுதி வச்சுக்க. ஆனால் நம்ம அடிச்சுட்டு போகும்போது பக்கத்தில் வந்தேன்னா, நான் அன்னைக்கே சொன்னலடா கேட்டியா, இந்த வேலையை அவ செய்வான்னு செஞ்சிருவா. நம்மளால எழுதுறான்ல தம்பி, 70 விழுக்காடு தண்ணி தம்பி, 30 விழுக்காடு தான் நிலம் தம்பி. அதுல சரி பாதி 2 30ல 10 விழுக்காடு காடு இருக்கணும். என்ன இருக்கணும், 3ல் 1 பங்கு காடு இருக்கணும். அப்ப 20 விழுக்காட்டு நிலத்துல இருந்துக்கிட்டா நீ இம்படி சேட்டை பண்ணிக்கிட்டியா அப்படின்னு வச்சுக்க. தரையிலிருந்து சரியா 3 கிலோமீட்டர் உயரத்துக்கு நிலமங்கும் தண்ணி தான் இருக்குன்றான். இப்படி இருந்திருக்கா இல்லையா? இருந்திருக்குல்ல. கடல் கொண்டு போனோம், பகிரில் ஆட்டணும், பன்மலை அடுக்கத்தெல்லாம் பார்த்துருக்கீல்ல நீங்க. குமரி கண்டம் உங்க கண்டம் எங்க உப்பு கண்டம் இப்போ எங்க இருக்கு? அவர் ஐயா ஒரிசா பாலு பூம்புகாரில் பாடுற அந்த பாடுற உள்ள மூலிகை கிடக்கு உன்னுடைய நகரம் சொல்றான் இல்லையா? அது மாதிரி ஒரு நாள் நீ மூலிகை கிடப்ப. கவனமா இரு. இப்போ என்ன பண்றது இவங்களேன்னு தெரியல. எனக்கு குழப்பமா இருக்கு. காலையிலிருந்து என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படி பிள்ளைகள் விழிப்புணர்வோடு இருந்து அவரவர் வாக்கை தக்க வைக்க பார்க்கணும். தேர்தல் ஆணையத்திற்கு, இந்திய ஆட்சியாளர்களுக்கு, குறிப்பா தமிழ்நாட்டை ஆளுகிற ஐயா ஸ்டாலின் அவர்கள், நீங்க எதிர்க்கிறேங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை வரல. ஏன்னா நீங்க ஒரு பக்கம் இதை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா எதிர்க்கிறேன்றீங்க. உண்மையிலே எதிர்க்கிறதுனா நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினது உங்க கூட்டணியில் இருக்கிற கட்சியே கூப்பிடுறீங்க. அப்ப நீங்க சட்டசபையில கூட்டி ஒருவேளை ஐயா எடப்பாடி ஏத்து பேசினா நீங்க எதிர்த்து தர்க்கம் செஞ்சு இவ்வளவு பேராபத்து இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு தீர்மானத்தை போட்டு தமிழ்நாடு ஒத்துழைக்காது என்ற தீர்மானத்தை நீங்க கொண்டு வந்திருக்கணும். அதை செய்யல. நீங்க அவசரமா பிஎல் வந்த பூத் லெவல் ஆபீசரை போட்டு அதுக்கு ஆலோசனைன்னா நாங்க உங்க ஆளுகள்லாம் காணொலியில அதை இப்படி பதிவு பண்ணுங்க அப்படி பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி, இது என்னது? உங்க மாமன்ற உறுப்பினர்களா உங்க வாக்கை உறுதிப்படுத்திட்டு போறது. அப்ப எங்க வாக்கெல்லாம் பிஜேபி அவங்க வாக்கு. எவன் தனக்கு வாக்கு இல்லையோ அவனுக்கு வாக்கு இருக்க வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்லை. இப்ப அங்க வெளியேற்றப்பட்ட 81 லட்சம் பேர் இருக்கான்ல, அவன் இங்க வருவான். இங்க பீகார்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு வாக்குரிமை இருந்தா இங்க எடுத்துக்கலாம்னு நீ ஒரு விதி வச்சிருக்க. ஆனா எனக்கு என்ன சொல்ற, 2002ல போட்டியா? எங்க அம்மாட்ட போய் என் தாத்தா மாசிலாமணியும் பர்வதம்மாலும் இறந்து போயிட்டாங்க அம்மாச்சி. அவங்க ஓட்டு உரிமை எங்க இருக்குன்னு கேட்டா எங்க அம்மா பாப்பா அங்கிட்டுன்னு போயிடும். என்ன அதான் நடக்குது. இப்ப நீ வேணா பாரு, எத்தனை அதிகாரி அடி வாங்கிட்டு ஓட போறான்னு தெரியல இன்னும் நாள்ல பாரு. நீ எவனாவது இந்த ஃபார்ம்னு சொல்லு, ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான் என் பசங்க. நான் அப்புறம் அதுக்கு பொறுப்பேற்க முடியாது. ஐ எம் வெரி சாரி. என்ன தம்பி அபவுட் சதீஸ் அப்படி போயிட்டு வேண்டியதான். நம்மளால இதே பார்த்து பண்ணுங்க, நியாயமாற பார்த்து பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரு திருத்தத்துக்கு ஒரு அளவு இருக்கு. இவ்வளவுலாம் உங்களால 2 மாசத்துல இதை கொடுத்தா 5 கோடி பேருக்கு நீங்க இந்த படிவத்தை கொடுத்துட முடியுது உங்களால. ஆனா நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கடுக்குது, அப்படியே கஷ்டமா இருக்கு.
ஒரு 10 நாள்ல 5 கோடி பேருக்கு இந்த படிவத்தை கொடுக்க முடியறவங்களால, வீடு வீடுக்கு கொடுக்கறவங்களால, வீடு வீடுக்கு குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட முடியாதா? முடியும். செய்யக்கூடாது. இது செய்யணும். ஏன்? உங்களுக்கு லாபம் இருக்கு, அதை எடுத்தா எங்களுக்கு லாபம் வந்துடும். அதனால பிரச்சனை. வணக்கம் வணக்கம். அதனால மதிப்புமிக்க ஆட்சியாளர்கள், குறிப்பாக தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறது என்றால் முழு ஈடுபாட்டோடு அதை எதிர்த்து இதை தடுத்து இந்த எஸ்ஐஆர், இந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தத்துக்கு ஒத்துழைக்க முடியாது, எடுக்க முடியாது. இந்த வணிக வரித்துறை அதிகாரிகள் சொன்னது போல எல்லாருமே ஒத்துழைக்க மறுத்து, மக்களும் ஒரு பெரிய போராட்டத்தை அங்கங்கே செய்து இதை தடுக்கணும். இந்த இரட்டை வாக்குரிமை பெற்றிருக்கிறது, இறந்தோர்கள் வாக்கு செலுத்த அவர் பேர் இருப்பது கள்ள வாக்கு, இதெல்லாம் தடுக்கணும் என்றால் ஒரு காலம் எடுத்து சரியான அதிகாரிகளை, கற்றறிந்த பெருமக்களை அனுப்பி அவர்களுக்கு போக்குவரத்து செலவு, உரிய ஊதியம் எல்லாம் கொடுத்து பயிற்சி முகாம் நடத்தி எதை எங்கே நீக்கி, அது இந்த அவசரமாக நவம்பர் 4 அறிவித்து பிப்ரவரி 7 முடிவு பெறும் என்கிறீர்கள். இந்த காலத்தில் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் போது யார் யார் எந்த கட்சியோட கூட்டணி, யார் யார் எங்கே என்னன்னு எல்லாம் பேசிருக்க காலத்தில் நீங்கள் திடீர்னு இந்த வாக்கையே சரி பண்ணோம்னா என்ன தம்பி? மேலே கூரை பச்சை வண்ணத்தில் போடலாமா மஞ்சளா போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கீழே அடித்தளத்தில் குண்டை வச்சு தகர்த்திக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் மதிப்புமிக்க, மாண்புமிக்க, மேன்மை மிக்க, பெருமை மிக்க, போற்றத்தக்க ஆட்சியாளர்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து செய்யுங்க நியாயமாரே. இல்லைன்னா எங்களுக்கு இந்த தேர்தல் போட்டியெல்லாம் மயிரே போச்சுன்ட்டு தருவா இறங்கி ஒரு வாயா ஓட்டு போட முடியாது, நீ எவன் நிற்க முடியாது. பெரிய சிக்கலாகி போரும். பார்த்துக்க, ஒழுங்காக அதை கைவிட்டுட்டு தேர்தலுக்கு அப்புறம் 29 தேர்தலுக்கு இடையில இந்த சிறப்பு செருப்பு திருத்தத்தில் அப்புறம் வச்சுக்க. புரியுதா? அன்பா சொல்லும்போது கேட்டுக்க. நன்றி, வணக்கம்.